ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது இனிப்பு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மெஷரிங் கப்பால் 1 கப் அளவு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இந்த 1 கப் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஒரு 3 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எந்த கப்பால் நான் மாவு எடுத்தனோ அதே கப்பால் 3/4 கப் அளவு நான் வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லமே உங்களுக்கு கரெக்டான இனிப்போடு இருக்கும். 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கரைஞ்சோன்னு நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு மாவு வந்து உதிரியாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி போயிட்டாலும் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. இப்படி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது சும்மா நம்ம வாசனைக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதில் ஒரு வெள்ளை துணியை இந்த மாதிரி நனைச்சி நல்லா தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நம்ம அதில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து அடியில் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா துணி போடலைன்னா இதில் வந்து தட்டிலையே நீங்கள் நெய் தடவி கூட அது மேலே நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொழுக்கட்டை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. தண்ணி உள்ளார நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மீதி மாவை இதை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். தண்ணி அடியில் கொதித்ததுக்கு பிறகு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 8 நிமிஷத்தில் நல்லா வெஞ்சிரும். நல்லா பஞ்சு போல் வெந்துடும். நீங்கள் தண்ணி கொதிக்காமல் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள் 8 நிமிஷம் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான ராகி இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் செஞ்ச இதே அளவுகளோட இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.